பீஷ்மர் அருமையான மனிதர் தான். தன்னுடைய சொந்த தந்தைக்காக தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் தியாகம் செய்தவர். இல்லை என்று நான் மறுக்கவில்லை. தியாகம் செய்த பிறகு இனிமே என்னுடைய இந்திரியங்களை அடக்கி என் தந்தைக்காக என் இல்வாழ்க்கையை நான் முழுமையாக துறப்பேன் என்று சபதமிட்ட உடனே பீஷ்மா 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 என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் மலர்மாலை பொழிந்தார்களே. பீஷ்மர் என்றால் என்ன பொருள் தெரியுமா? அற்புதமான செயலை செய்யக்கூடியவன் என்று பொருள். யாராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்கிறவர்னு பொருள். எல்லாரும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையான்னு தான் பையன் கேட்பானே தவிர, வயதான காலத்தில் தகப்பன் இன்பமாக இருப்பதற்காக தன் இன்பத்தை துறந்தவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அதனால தான் சந்தன் அவனுக்கு அந்த வரத்தை கொடுத்தார். வேற யாரும் கொடுக்கல. யாருக்காவது அந்த வரம் கிடைச்சிதான்னா உலகத்தில் யாருக்கும் அப்படி ஒரு ஆசை வரலையே. பிள்ளைய வச்சுக்கிட்டு தகப்பன் கல்யாணம் கட்டணும்னு ஒரு வயலும் நினைக்கலையே. ஆனால் சந்தனம் நினைச்சாரு. சந்தனனுடைய ஆசையை நிறைவேற்றணும் பீஷ்மர் நினைத்த காரணத்தினால் நான் இன்பத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக உன் இன்பங்களை தியாகம் செய்த நீ என்றைக்கு மரணம் உன்னை நெருங்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அன்னைக்கு தான் மரணம் உனக்கு வரணும் அப்படின்னு வரம் கொடுத்தாரு. அதனால தான் தட்சிணாயனத்தில் உயிர் விட மாட்டேன், உத்தராயணத்தில் தான் உயிர் விடுவேன்னு அம்பு படுக்கையில் படுத்திருந்தார் பீஷ்மர். உத்தராயணத்தில் உயிர் விடுறவனுக்கு மறுபிறவி கிடையாது. தட்சிணாயணத்தில் உயிர் விடுறவனுக்கு இன்னொரு பிறவி உண்டு. அதனால் பிறவா பெருநிலை வேண்டும் உயிரை பிடிச்சி வச்சிருந்தார் பீஷ்மர். ஆனாலும் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அம்பு படுக்கையில் எவ்வளோ காலமாக பீஷ்மர் இருந்தார்? உயிரை நான் நினைச்சாதான் விடுவேன், இந்த காலத்தில் தான் விடுவேன், உத்தராயணத்தில் தான் விடுவேன் அவர் நினைச்சது நிறைவேறியதே தவிர அந்த உத்தராயண காலம் வந்த பிறகும் கூட பீஷ்மருக்கு உயிர் போகாமல் இருந்துச்சு. என்ன காரணம்? வியாசரே சொல்லிட்டாரு பீஷ்மர் தான் உயர்வான கதாபாத்திரம். இப்போ நான் கண்ணதாசனுடைய பிரியை என்ன கேட்டிங்கன்னா, கண்ணதாசனை போல ஒரு கவிஞன் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அது சில சிறப்புகள் மற்ற கவிஞர்கள்ட்ட இருக்குது. அதை அம்மா ஒத்துக்கிடுவாங்க, சகோதரி ஒத்துக்கிடுவாங்க, நான் ஒத்துக்கிட மாட்டேன். அது மாதிரி அளவு கடந்த அன்பு. ஒரு கதாபாத்திரத்தை படிக்கும் போது ஒன்றில் தோய்ந்துட்டோன்னு சொன்னால் அது பிடிச்சி போகும். அக்கா வியாசர் சொன்னதே தீர்ப்பு கிடையாது. அக்கா வியாசரை ஏற்று பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. பீஷ்மர் பிதாமகர் என்று அழைக்கக்கூடியவர் என்ன தப்பு செஞ்சாரு? அம்பையை போய் தூக்கிட்டு வந்தார். அம்பை, அம்பாலிகை, அம்பிகை காசிராஜனுடைய பிள்ளைகள் சுயவரம் நடக்க அங்க போய் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாம தூக்கிட்டு வந்தாரு. பின்னாடியே சால்வன் விரட்டிக்கிட்டு வந்தான். அம்பை கடந்து அலர்னா தேர்ல. என்னையா என்ன அவசரப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டியே, அந்த பின்னாடி ஒருத்தன் விரட்டிக்கிட்டு வாராம் பாரு சால்வன், அவன் தான் என் காதலன், அவனைத்தான் நான் திருமணம் செய்யணும்னு இருக்கேன், நீ பாட்டுக்கு உன் தம்பிக்காக என்னை தூக்கிட்டு வந்துட்டியே அப்படின்ன உடனே அப்பந்தான் பீஷ்மர் பார்த்தாரு. கல்யாண மேடையில் வச்சு சொன்னார். உடனே விசித்திர வீரியன்ட்ட சொன்னார், அப்பா இந்த பொண்ணு சால்வனை விரும்பினாளா, அந்த தேசத்தில் கொண்டு விழ விட்டுட்டு வர சொல்கிறேன்னு அம்பையும் அம்பிகையும் அம்பாலிகையும் விசித்திர வீரியன் கல்யாணம் பண்ணான். நேராக கொண்டு போய் சால்வன்ட்ட நிறுத்தினார். அவன் சொன்னான், இங்கே பாரு, நான் அவனுடைய காதலன் என்பதை விட ஒரு மன்னன் என்கின்ற முறையில் என்னிடமிருந்து எனக்கு சொந்தமான பொருளை வீரத்தின் வாயிலாக அபகரித்து நீ சென்ற பிறகு வலிய நீ கொண்டு வந்து கொடுக்குற பொருளை வாங்குறதுக்கு நான் என்ன கோழையா? என்றைக்கு போரிலே இவளை நான் உன்னிடம் தோற்றேனோ இதற்கு பிறகு இந்த அம்பை உனக்கு சொந்தமானவதானே தவிர எனக்கு சொந்தமானவ இல்லைன்ட்டார். உடனே பழையபடி அம்பையை கூட்டிகிட்டு வந்து விசித்திர வீரியன்ட்ட, எல்லாரும் பாப்பா நீ இவளை கல்யாணம் கட்டிக்கோன்னா. அவன் சொன்னான், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதீரோ, எவனோ ஒருத்தன் காதலிப்பான், நான் அவளை கல்யாணம் கட்டணுமா அப்படின்னா. உடனே அம்பை சொன்னான், என் வாழ்க்கையை கெடுத்ததே நீ தான் என்னை கல்யாணம் பண்ணணும்ட்டா, நீ தான் என்னை கல்யாணம் பண்ணணும்ட்டா. பீஷ்மர் முடியாதுன்னாரு. அப்புறம் தவம் செய்தாள். போய் பாஞ்சால தேசத்திலே பிறந்த அப்புறம் நெருப்பில் சிவனுடைய அனுகிரகத்தினால நெருப்பில் இறங்கி சிகண்டினிங்கிற உருவத்தை பெற்று பீஷ்மரை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அர்ஜுனனுடைய தேருக்கு முன்னால் கிருஷ்ணன் கொண்டு வந்து நிறுத்தினான் என்று சொன்னால் யோசிக்காம எவ்வளவு பெரிய பிரம்மச்சாரி, எவ்வளவு ஒழுக்கத்தில் கூடினவர், பிதாமகர், யாருடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம தூக்கிட்டு வந்த தப்பை கூட மன்னிச்சிடலாம். நான் இன்னொரு தப்பு செஞ்சார், அதை மன்னிக்கவே முடியாது. இன்னொரு தவறு செய்தார், அதை மன்னிக்கவே முடியாது. இது நெகிழக்கூடிய விஷயமா? இது தந்தைக்காக தியாகம் செய்தார் என்கின்ற ஒரே ஒரு % நெகிழ்ச்சியை வச்சு பீஷ்மருடைய கதாபாத்திரம் நெகிழ்ச்சியை தருவதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன வேலை செஞ்சாரு? திருதராஷனுக்கு காந்தாரியை திருமணம் பண்ணி வச்சாரு. காந்தார நாட்டு மன்னன் சுபலனுடைய மகளை காந்தாரிய
காந்தாரிக்கு கூட பிறந்த தம்பி தான் சகுனிங்க. காந்தாரியினுடைய கூட பிறந்த தம்பி தான் சகுனி. ஒரு நாள் கேள்விப்படுறாரு, ஒற்றர்களை அனுப்பி கேள்விப்படுறாரு, இந்த காந்தாரி திருதராஷ்டிரனுடைய முதல் மனைவி அல்ல அப்படின்னு கேள்விப்படுறார். ஏன்னா அவளுக்கு ஜாதகத்தில் தாரம் 2ன்னு இருக்கும் காந்தாரிக்கு. அதனால எங்கே ஒருத்தரை திருமணம் செய்து அவன் செத்து போய் விதவையாயின பிறகு இங்கே வந்து யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதனால திருதராஷ்டிரனுக்கு எப்படியாவது தான் பொண்ணை கொடுக்கணும்னு நினைத்த சுபலன் இவளுக்கு விதவையாகக்கூடிய ஒரு நிலை ஜாதகத்தில் இருக்குங்கிறதுக்காக ஒரு ஆட்டுக்கடாயை கொண்டுட்டு வந்து ஆட்டுக்கடாய் வாலியாக தாலியை கட்டி அந்த ஆட்டை கொன்று அவளை விதவையாக்கிட்டு எல்லா கதையும் மூடி மறைச்சிட்டு திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். இந்த விஷயத்தை ஒற்றர்களை அனுப்பி கேள்விப்படுவார். நடந்து முடிஞ்சிட்டுங்க. போயும் ஒரு விதவையா என் குடும்பத்துக்கு மருமகளாக வரணும்னு நினச்சவர் எங்கே இந்த பயலுக்கு இந்த ரகசியத்தை சொல்லிடுறானோன்னு சுபலனை அவன் அண்ணன் தம்பிகளோடு சேர்த்து இந்த சகுனியும் சேர்த்து ஒரு சிறைச்சாலைக்குள்ளே போட்டு பூட்டிடுவார் பீஷ்மர். பிதாமகராக இருக்கலாங்க, உன் குடும்பத்துக்காக நீ எவ்வளோ தியாகம் பண்ண, அடுத்த குடும்பத்தை சீரழிக்கலாமா, செய்யலாமா? காந்தாரியை விசாரிச்சு கல்யாணம் பண்ண வேண்டியது உன் கடமை. விசாரிக்காம அவளை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு ஆட்டுக்கடாயை அறுத்து தாலி அறுக்கும்படியா செய்து திருமணம் செய்திருக்கிறார்களே என்று இந்த கதை வெளியே தெரிஞ்சிட்டா ஹஸ்தினாபுரத்துக்கே பெரிய அசிங்கமாகி போயிடும் அப்படின்னு ஒரு வேலை செஞ்சார். ஏன்னா விருந்து நடக்கும், அந்த விருந்தில் உட்காந்து சாப்பிடக்கூடிய கௌரவர்கள், இப்போ விருந்தில் உட்காந்து சாப்பிடக்கூடியவர்கள் எல்லாரும் பேசுவாங்க, ஒருவேளை இவர்கள் எல்லாம் பிறந்திருந்தா இவங்க அப்பா யாருன்னு கேட்டால் ஆட்டுக்குட்டின்னு தான் சொல்லியிருக்கணும்னு பேசுவான். அதை வச்சு தான் இவர் ஒற்றர்கள் அனுப்புவார். காந்தார தேசத்துக்கு அனுப்பி விசாரிச்சா அதே மாதிரி ஒரு ஆட்டை திருமணம் பண்ணி அவள் கழுத்தில் தாலி கட்ட வச்சு ஆடை என்ன செய்வார்கள், கொலை செய்து இவளை ஜாதகப்படி விதவையாக்கி பழையபடி திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து கொடுத்த விஷயத்தை சுபலனோ இல்லை சகுனியோ உளறிடக்கூடாதுன்னு ஒரு சிறைச்சாலைக்குள்ளே போட்டு அடைச்சி ஒரே ஒரு கை சாப்பாடு தாங்க. இதை பிதாமகர் செய்யலாமா? ஒரே ஒரு கை சாப்பாடு தான் எல்லாருக்கும் கொடுப்பாரு. இது எப்படிங்க பசி தாங்க முடியும்? அப்படியே பசி தாங்காம துடிப்பார்கள். ஒரு நாள் சுபலன் சொல்லுவான், இங்கே பாருப்பா, அம்மாவுக்கு ஒரு பிடி, எனக்கு ஒரு பிடி, இந்த சகுனிக்கு ஒரு பிடி, இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு பிடியாக கொடுத்து யார் பசியுமே நீங்க முடியல. இந்த பீஷ்மரை பழி வாங்கணும், இந்த ஹஸ்தினாபுரத்தை பழி வாங்கணும், ஹஸ்தினாபுரத்தை முழுமையாக அழிக்கணும். நாம் எந்த தவறும் செய்யலை, ஆனால் தண்டனை அனுபவிக்கும். 4 பேரும் இப்படி ஒவ்வொரு கை சோத்து பருக்கையை வாங்கி சாப்பிட்டு 4 பேரும் ஒட்டுமொத்தமாக மடிகிறதுக்கு பதிலாக நம்ம 3 பேர் பங்கையும் ஒரு திறமசாலியை தேர்ந்தெடுத்து அவனுக்கு கொடுப்போன்னு சுபலன் முடிவு செய்து தந்தை மற்ற சகுனி கூட பிறந்த 2 சகோதரர்கள் 3 பேருடைய உணவையும் சகுனிக்கு மட்டுமே கொடுத்து, எப்பா துரியோதனனை விட்டுறாத, எப்பா பீஷ்மரை விட்டுறாதன்னு சொல்லி 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 அந்த ஆகாரத்தை சகுனிக்கு மட்டும் கொடுத்து சகுனியை வாழ வச்சு சகுனியினுடைய கண் முன்னாலே அவன் சகோதரர்கள் மாண்டு போனார்கள் பசியில். அவன் கண் முன்னாலே அவன் தகப்பன் செத்து போனான் பசியில். சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுபலன் என்ன தெரியுமா செஞ்சான்? சிறைச்சாலையில் கடந்த ஒரு பெரிய கட்டை எடுத்து சகுனி காலில் ஓங்கி அடித்து நொண்டியாக்கிட்டான். அதனால தான் சகுனி நொன்றான். ஓங்கி அடித்து நொண்டி ஆக்கிட்டான். அப்பா ஏன்பா என்ன இப்படி அடிக்கிற, சாகிற தருவாயில் உனக்கு எதுக்கு இந்த கோபம் அப்படின்னு கேட்ட உடனே, இங்கேவ்வளோ நீ நொண்டிக்கிட்டே அலையணும், நொண்டும் போதெல்லாம் ஆகா துரியோதனாதிகளை விடமாட்டேன், துரியோதனாதிகளுக்கு தலைமையாக இருக்கிற பீஷ்மரை விடமாட்டேன், தீர்வுங்கிற பழி உணர்வு உனக்கு இருக்கணும்னு சொல்லி சொல்லி செஞ்ச காரணத்தினால தான் அவன் கூளை கும்பிடு போட்டுக்கிட்டு 24 hours துரியோதனம் கூட இருந்து அவனுக்கு எப்படியெல்லாம் கட்ட புத்தி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அத்தனையும் சொல்லிக் கொடுத்து அவனை சூதாட்டத்துக்கு அழைக்கும்படியாக தர்மனுக்கு அழைப்பு கொடுத்து சூதாட்டத்தில் கைதேர்ந்தவன் சகுனி. என்ன சார் தர்மம் என்னது, எனக்கும் சகோதரிக்கும் போட்டின்னா நாங்கள் 2 பேர் தானே உட்காந்து விளையாடணும், துரியோதனனும் யாரும் தர்மனும் தானே விளையாடணும். எங்கேயாவது துரியோதனன் பகடை உருட்டினதா பாரதத்தில் வரலாறு இருக்கா? இல்லை, சகுனி தான் காய் விடுப்பான். ஏன்னா அடித்து காலை ஒடிச்சது மட்டும் இல்லை, சகுனிகிட்ட அவன் அப்பன் சுபலன் சொல்லுவான், நான் செத்த பிறகு இந்த கைகள் இருக்குல்ல, இந்த கைகளில் உள்ள விரல்களினுடைய எலும்புகளை எடுத்து தாயக்கட்டையாக நீ உருவாக்கி அந்த தாயத்தை நீ உருட்டினா கிருஷ்ணனே வந்து நின்னாலும் உங்கள்கிட்ட தோத்து தான் போகணும்னா,
நீ 8 தான் விழும்னு நினச்சி தாயத்தை உருட்டினா 8 தான் விழும், 7 தான் விழும்னு நினச்சினா 7 தான் விழும். தாயத்தாலே நீ அஸ்தினாபுரத்தை அழித்து விட வேண்டும். நீ சுற்றக்கூடிய தாயத்து அஸ்தினாபுரத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்பது சுபலன் கொடுத்த வாக்கு. அதே மாதிரி துரியோதனன் கூட இருந்து துரியோதனனுக்கு கெட்ட புத்தி சொல்லிக் கொடுத்து எல்லாரையும் துரியோதனனுக்கு எதிராக திருப்பி 100 வருடம் அழிவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவன் சகுனியா என்று என்னிடம் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டால், இல்லை இல்லை, பீஷ்மர் தான் காரணம் என்று நான் சொல்வேன். இந்த பீஷ்மர்கிட்ட தவறு இருக்கா இல்லையா? தந்தைக்கு மட்டும் வாழ்க்கையை கொடுத்தங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேற இல்லையே. ஒன்றும் இல்லைங்க. அம்பு படுக்கையில் இருக்கிறாரு, கிருஷ்ணர் நிற்கிறாரு, பக்கத்தில் தர்மன் நிற்கிறாரு. இவர் அம்பு படுக்கையில் படுத்திருக்காரு. உயிர் போகமாட்டேக்கு. உத்தராயணம் வந்து உயிர் போகமாட்டேக்கு. உயிர் போகலன்னு சொன்ன உடனே கிருஷ்ணன்ட்ட கேட்டார், என் உயிர் ஏன்பா போக மாட்டேங்க? நினைச்ச உடனே உயிர் போயிரும்னு சொன்னீங்களே, உத்தராயணத்தில் உயிர் விடணும்னு நினைச்சார், ஆனால் உயிர் போகலையே, எனக்கு ஏன்பா உயிர் போகலன்னு கேட்டார். கிருஷ்ணன் சொன்னா, இங்கே பாரப்பா, அதனால தான் அவனை கடவுளுங்கிற லிஸ்ட்டில் வச்சு சொல்கிறேன். கடவுள் அதர்மத்தை அழிப்பதற்காக எல்லா தந்திரங்களையும் மேற்கொண்டான். அது வரவேற்புக்குரியது. அதனால தான் கிருஷ்ணனுக்கு ஒரு மணிமகுடம் சூட்டி அரியாசனத்தில் அவரை உட்கார வச்சாச்சு. கிருஷ்ணன்ட்ட கேட்கிறார், எனக்கு ஏன் மரணம் வரலன்னு. ஏன்பா, உனக்கு கண்ணு நல்லா தெரியுமில்லன்னார். ஆமாம். காது நல்லா கேட்கும்ல? கேட்கும். வாய் நல்லா பேச முடியும்ல? பேச முடியும். இன்னைக்கு தான் அம்பு படுக்கையில் இருக்க. உன் புஜங்களுக்கு பலம் உண்டா? உண்டு. உன் கைகளுக்கு பலம் உண்டா? உண்டு. உன் கால்களுக்கு பலம் உண்டா? உண்டு. சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டா? உண்டு. நல்லது கெட்டதை பகுத்து பிரிக்கக்கூடிய கண் பார்வை உண்டா? உண்டு. இப்போ ஏன் மரணப்படுக்கையில் இருக்கன்னு சொல்லு பார்க்கலான்னார். எனக்கு புரியலையேன்னார். சபையில் ஒரு பெண் தன்னுடைய ஆடைக்காக அலறுகின்ற பொழுது, கண்ணிருந்தும் அந்த காட்சியை பார்த்து கொண்டு அமைதி காத்தாய், காதிருந்தும் அந்த செவிகளை துளைத்து அந்த அலறலை கேட்டு அமைதியாக இருந்தாய், எழுந்து போய் தடுக்கக்கூடிய ஆற்றலை உன் கைகளும் புஜங்களும் கால்களும் கொண்டிருந்தும் வாய் மூடி மௌனியாக இருந்தாயே, அதற்குரிய தண்டனை தான் இந்த அம்பு படுக்கை. அதிலிருந்து யாரும் தப்ப இயலாது. அது பிதாமகரா இருந்தாலும் அதுதான் கணக்குன்னா இறைவன். இந்த பாவத்தெல்லாம் விட்டு நான் விலகணும், என்ன செய்யணும்னு கேட்டார். உடனே தான் வியாசரை அழைத்து பீஷ்மருடைய பாவத்தை அழியுங்கள் என்று சொன்ன உடனே, உலகத்திலே சூரியனுக்கு இருக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரே தாவரம் இறைவனுடைய படைப்பில் எருக்கு. அந்த எருக்க இலைகளை வியாசர் பீஷ்மருடைய நெற்றியில், பீஷ்மருடைய கண்களில், பீஷ்மருடைய மார்பில், பீஷ்மருடைய தோள்களில், கால்களில், பாதங்களில் அந்த எருக்க இலைகளை அடக்கிய பிறகுதான் அவருடைய பாவம் சூரியனே சுட்டரிப்பது போல எருக்க இலைகள் பீஷ்மருடைய பாவத்தை சுட்டரித்த பிறகுதான் கபாலத்தை வெடித்து கொண்டு பீஷ்மருடைய உயிர் பிளந்து வெளியே சென்றது என்று சொன்னால், பீஷ்மர் என்று வருகின்ற பொழுது துரியோதனாதிகள் தவறு செய்தாலும் வேறு வழி இல்லாமல் அவர்களை காத்தார் தவிர, அவர் ஒழுக்கமாக இருந்தாரே தவிர, பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை மேற்கொண்டாரே தவிர, போரில் திறன் படைத்தவராக இருந்தாலும் அவரை பாராட்ட வேண்டிய நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டாலும் தவிர, ஆனால் யோசித்து பார்த்தால் ராஜா என்கின்ற முறையிலே, அரசன் என்கின்ற முறையிலே, அரசர்களை காக்க வேண்டும் என்கின்ற முறையிலே சில தேவையற்ற காரியங்களை தன்னலத்தோடு பீஷ்மர் செய்த காரணத்தினால் ஆழமாக பீஷ்மரை படித்தவர்களுக்கு அவருடைய பிரம்மச்சரிய ஒழுக்கத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் கூட இப்படி ஒரு தவறை செய்து சகுனியை ஒரு பழிகாரனாக மாற்றி துரியோதனன் அருகிலே அவன் இருந்து அவனுக்கு கூட இருந்து குழி தோண்டி இருக்கிறான் என்று நினைக்கின்ற பொழுது அதற்கு வித்தாக இருந்தவர் பீஷ்மர் என்று வருகின்ற பொழுது நெகிழ்ச்சி வரவில்லை. அதனால்தான் கிருஷ்ணன் கூட ரொம்ப அழகாக ஒரு இடத்துல அவரை குத்தி காட்டுற மாதிரி அவர் தர்மாவதேசம் செய்து கொண்டிருப்பார். அதற்கு பேர் பீஷ்ம நீதினு பேர். அந்த நீதியை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது சுத்தி நின்ற பாண்டவர்கள் கைபுத்தி வாய் கட்டி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். திரௌபதி மட்டும் சிரிப்பா. சிரிச்ச உடனே தர்மன் அப்படியே திரௌபதியை முறைப்பான். ஏற்கனவே நீ சிரிச்சுதான் அஸ்தனாபுரத்தில் பெரிய பிரச்சனை வந்தது, இப்போ ஏன் சிரிக்க அப்படின்னு கேட்பான். கிருஷ்ணர் சொல்வார், அவ சிரிக்கிறதுல என்னையா தப்பு இருக்கு? இவ்வளவு தர்மோபதேசம் பண்ணக்கூடிய பீஷ்மருக்கு அன்றைக்கு சபையில் ஒரு பெண்ணினுடைய ஆடையை பிடித்து இழுக்கின்ற பொழுது இந்த தர்மம் எல்லாம் எங்க ஓடி ஒளிஞ்சுதுன்னு நினைச்சா சிரிச்சான்ட்டார். ஆக பீஷ்மர் வணங்குதற்குரியவர். அவர் பிரம்மச்சரிய ஒழுக்கத்திற்காக
பீஷ்மர் வாழ்த்துதலுக்குரியவர், அவர் ஒரு சிறந்த போர் வீரர் என்பதற்காக. ஆனால் அவரிடமும் சில மன்னிக்க முடியாத தவறுகள் இருக்குமே, ஆனால் அவரை நினைத்து நெகிழ்ச்சி வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்கின்ற காரணத்தினால் இந்த மன்றம் பீஷ்மரை வணங்குகிறது, ஆனால் தீர்ப்பு வழங்காமல் தள்ளுபடி செய்கிறது.